வெல்கம் டு அரசியல் திரைட்டாக்கி. ரொம்ப நாள் கழித்து இந்த கெட்டப் நீங்கள் என்னை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம நிறைய படத்தை விமர்சனம் பண்ண போகிறோம். அதுலேயும் முக்கியமாக இந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து எங்களுக்கு ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. அதில் முக்கியமானது ஊபி. நீங்கள் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்த அந்த படமும் இந்த ஷோவில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதில் தான் நம்ம பார்க்க போகிற படம் கற்பனை உலகம். இந்த படத்தோட கதாநாயகன் பார்த்தீங்கன்னா இவர் தான். ரொம்ப தீயாவே நான் எல்லாத்தையும் சுற்றி பார்க்க போகிறேன், தமிழ்நாடு முழுக்க சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு படத்தோட ஓப்பனிங் சீனில் டைலாக் பேசுகிறாப்புல. கிளம்பலான்னு வரும்போது ஒரு சோகமான சீனு, உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க. அப்போ அந்த சுற்றுப்பயணம் ஒரு 4 மாதம் தள்ளி போகுது. திரும்ப மறுபடியும் வருவார், படம் பிக்கப் ஆகும் அப்படின்னு தேட்டரில் உட்காந்துருந்தா மறுபடியும் தள்ளி போகுது. அப்போ என்னன்னு கேட்டால் சகுனம் சரியில்லை அப்படின்னு கூட இருக்கவங்களும் சொல்கிறாங்க. மறுபடியும் இன்டர்வல் வரைக்கும் இப்படியே படத்தை ஓட்டிட்டாங்க. இன்டர்வலுக்கு அப்புறமா ஒரு வழியாக கதாநாயகன் சுற்றுப்பயணத்துக்கு மேற்கொள்கிறாரு. சரி, அவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தா அவருக்கு எதிரியாக அந்த படத்தில் இன்னொருத்தரை காட்டுறாங்க. அவர் எதிர்த்து பேசுவார்னு பார்த்தா படம் முழுக்க அவங்களுக்கு பாசிட்டிவாக பேசிக்கிருக்காரு. அப்போ இந்த படத்தில் ஹீரோ இல்லை யாருக்கும் இல்லையா அப்படின்னு பார்த்தா ஹீரோ கூடவே பயணம் பண்ணியிருக்க டெல்லியிலேருந்து ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் வில்லனா ஹீரோவா அப்படின்னு ஹீரோவுக்கே தெரியல. அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப சப்பையாக போய்க்கே இருக்குது. ஹீரோவுக்கு இந்த படம் முழுக்கவே ஒரே குழப்பமாக இருக்குது. நம்ம ஜெயிப்போமா மாட்டோமா, எத்தனை சீட்டு அதையுமே நாம் முடிவு பண்ணுவோமா இல்லை நம்ம மேலே இருக்கா அவங்க முடிவு பண்ணுவாங்களா, எங்கே நம்ம நிற்போம் அதே தொகுதியில் நிற்போமா இல்லை வேற எங்கேயும் நம்மளை போட்டுருவாங்களா, இப்படி அவருக்குள்ளேயே பல குழப்பத்தோடவே படம் போய்க்கே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் தெளிவாக தான் இருக்கேன், ஏன் தலைமையில் தான் ஆச்சு, நான் தான் சீட்டை கொடுப்பேன் அப்படின்னு உணர்ச்சி போக பேசினாலும் அடுத்த சீனே எல்லா சீனையும் உடைக்கிற மாதிரி இன்னொரு சீனை டேரக்டர் வச்சுருக்காரு. டெல்லியிலேருந்து அவர் சொல்கிறாரு, எங்கள் தலைமையில் தான் ஆச்சு, கூட்டணி ஆச்சு தான் அப்படின்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸை கொடுக்குறாங்க. சரி, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா பார்ட் 2 எலெக்ஷனுக்கு அப்புறமா வரும். அப்போ தெரியும் இதில் யார் ஹீரோ யார் இல்லை அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த படத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு நமக்கே தெரிஞ்சு போச்சு, இந்த படத்தில் ஹீரோவே இல்லை, ஹீரோன்னு சும்மா ஒரு டம்மி கேரக்டரை போட்டிருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஹீரோ வழிநடத்துகிற யாருன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த பார்ட் 2 வந்தால் என்ன வரலாம் என்ன அப்படின்னு தியேட்டரில் வாங்கின பாப்கார்னு கூட சாப்பிடாம வெறுமனே எந்திரிச்சு போன அந்த கூட்டத்தை தான் இந்த தியேட்டரில் இந்த படத்தில் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்ததாக நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வெயிலில் கண்டோம். படத்தோட கதாநாயகன் எப்போ வருவார், எப்படி வருவார், ஆனால் நம்ம எல்லாரையும் காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு ஒரு கூட்டமே சொல்லிக்கே இருக்குது. பிரச்சனை வந்துருச்சா கவலைப்படாதீங்க, ஹீரோ வந்துடுவார், கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார், நாளைக்கு வந்துடுவார், விடிஞ்சா வந்துடுவார், இருக்குனதும் வருவார், அவர் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு படம் முழுக்கவே பில்டப்பாகவே கொடுத்துட்டே இருக்காங்க. சரி, என்னடா இது வருவார்னு பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பக்கத்தில் புதுசாக ரிலீஸ் ஆகிருக்க சூப்பர்மேன் படம் வந்துச்சு. அந்த படத்தை போய் பார்த்துட்டு நல்லா கைத்தட்டி ரசிச்சுட்டு நல்லா இருக்கே படம் அப்படின்னு முடிச்சுட்டு மறுபடியும் இந்த படத்துக்கே வந்தேன். ஹீரோ இந்நேரம் வந்திருக்கணுமே அப்படின்னு பார்த்தா அப்போ வரைக்குமே இந்த தேட்டரில் இந்த படத்தில் ஹீரோ வரவே இல்லை. ஒரு வழியாக ஒரு லாக்கப் எடுத்துக்கு கண்டிச்சு ஹீரோ வராரு அப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டாங்க. அவரும் வந்துட்டார். பிளாக் கலரில் இப்போ ஹீரோலாம் போட்டு நின்றுட்டார், டிஷர்ட்லாம் போட்டு பெரிய வசனம் பேசுவார். அந்த வசனம் பேசினோடனே எப்படி கட்சி படத்தில் கடைசியில் ஒரு டைலாக் அந்த ஹீரோ பேசுவார்ல, அந்த படத்தில் அந்த ஹீரோ பேசினோடனே ஒரு புரட்சி வெடிக்கும்ல, அப்புறம் இந்த மெர்சலில் கடைசியில் ப்ரெஸ் மீட்டில் வெடிக்கும்ல, அந்த மாதிரியே இதுவும் இருக்கும் அப்படின்னு நினச்சா ஹீரோ சாரி வேணான்னு சொல்லிக்கிட்டே சாரி கேளுங்கிறாரு. என்னடா இது ஒரு சிரிப்பாக இருக்கே அப்படின்னு பார்த்தா ஹீரோன்னு கத்திக்கிட்டு எல்லா கூட்டமும் அதையே தான் சொல்லுது. கடைசி வரைக்கும் பார்த்தா என்னடா படம்னு ஒப்பு சாப்பிடலாம் போயிடுச்சு. அதே மாதிரி நான் சூப்பர்மேன் படத்துக்கு போனேன்னு சொன்னேன்ல, அங்கே அந்த கிரகத்தில் இருக்கிற ஒரு பச்சை கலர் கல் எடுத்துகிட்டு போய் சூப்பர்மேன் பக்கத்தில் வச்சா சூப்பர்மேன் தோல்லாம் சுருங்கி போய் வயசான சூப்பர்மேன் மாதிரி ஆயிடுவார். அது அந்த படத்தில் வச்சுருக்கிற ஒரு அம்சமான காட்சி. இந்த படத்துலேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது. இந்த படத்தில் ஹீரோ கருப்பு டிஷர்ட் போட்டு வந்துட்டார். அவருக்கு வெயில் ஒத்துக்காது போல், அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது போல். அவர் நடித்த 50-60 படத்துலையுமே வெயிலில் ஷூட்டிங் வச்சா கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த வெயில் காட்சி இருக்கக்கூடாது, உடனே கேரவனுக்கு பேக்கப்பு அப்படின்னு சொல்லியிருக்கார் போல். அரை மணி நேரம் வெயிலில் நிற்கவும் மனுஷன் தோண்டு போயிட்டார். இவருக்கும் அதே மாதிரி தான்
அந்த சூப்பர்மேனுக்கு பச்சை கலர் கிட்ட கொண்டு போனால் எப்படியாச்சோ இவருக்கு வெயில் படப்பட இவருக்கும் தோல் சுருக்கி முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா இந்த லிம்கா கின்னஸ் ரெக்கார்டு இருக்குல்ல, அது வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிருக்காங்களாமா. உலகத்திலேயே ஒரு பெரிய சென்சிட்டிவ் டாப்பிக்கு ஆர்ப்பாட்டத்தை 1/2 மணி நேரத்தில் பேசி முடிச்சிருக்கிறாங்கன்னா இதை விட யாராலையும் பேச முடியாது. மைக்கு கிடச்சிச்சின்னா ஆற்றுன்னு ஆற்றுவாங்க. 1/2 மணி நேரத்தில் ஒட்டுமொத்த கூட்டமும் பேசி பேக் பண்ணி கிளம்பி போய் ரெஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா உண்மையிலே இதுக்கு லிம்கா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிருக்காங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறமோ மறுபடியும் படம் ஸ்டார்டிங்கில் இருந்து வருது. உங்களுக்கு பிரச்சனையா, ஹீரோ வந்துடுவார். உங்களுக்கு பிரச்சனையா, நைட் வந்துடுவார், சாயங்காலம் வந்துடுவார், நாளை கழிச்சு வந்துடுவார், அடுத்த வாரம் வந்துடுவார் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி எப்போ வருவாருன்னு பார்த்தா அவர் வர்றதுக்காக மதுரையில் ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிருக்காங்க, பெரிய ஏற்பாடு. நியாயமாக பார்த்தா அந்த ஏற்பாடுக்கு இவரும் போய் தான் கலந்துக்கிட்டு ஒரு ஆளாக நின்று பண்ணணும் அந்த மாநாடுக்கு. அங்கே யாரோ தொண்டர்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இவர் போய் கெஸ்ட்டு மாதிரி போய் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வெளியே வந்துடுவார். இவர் ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசை ஒரு வாட்டி இவர் வெளியே வர்றது தான் இந்த படம் முழுக்கவே காட்சியாகவே வச்சுருக்காங்க. இப்படி இருக்குது இந்த படம். இப்படி இருந்துச்சுன்னா இந்த படத்தை பார்ட் 2 இல்லை, இவங்க சொல்கிறபடி பார்த்தா பல எபிசோடு எடுக்கிற மாதிரி வெப் சீரிஸ் மாதிரி பிளான் பண்ணிக்கிருக்காங்க. தயவுசெய்து இந்த படத்துக்கு யாரும் போயிடாதீங்க அப்படின்னு படம் முடிச்சு வெளியே வரவங்க எல்லாரும் புலம்பிக்கே வராங்க. அடுத்ததா நம்ம திரைமன்ஸில் பார்க்க போகிற படம் வாயில விஷம். இந்த படத்தோட கதாநாயக இவர் தான். வாயை தூர்னாலே போய் இந்த கதாநாயகத்துக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. ஊருக்குள்ளே யாராச்சும் ஒரு செத்து போயிட்டா அவரு கூட தான் நான் பேசிக்கிருந்தேன், அவரு கூட விளையாடிக்கிருந்தேன், அவரு கூட தான் நான் நல்லாவே எல்லாமே பண்ணிக்கிருந்தேன். அந்த காலத்தில் வெள்ளையனை எதிர்த்து போராடினதே அவர் கூட சேர்ந்து நான் தான். அப்படி இப்படின்னு பெரிய கதையை கட்டக்கூடிய ஒரு திறமையான ஒரு ஆற்றல் பெற்றவராக இந்த படத்தில் ஒரு வளம் வந்துக்கிருக்காரு. காமராஜர் இவரை பார்த்து தான் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாருன்னு அடிச்சு விடுறதுலேருந்து பழைய எக்ஸ்போர்ட்டெல்லாம் இவர் பார்த்துக்கலாம். மடியில் படுத்து அண்ணன் மடியில் படுத்து போரே செஞ்சேன், ஏகேப்பு இப்படின்னு பல கதைகளில் நான் பல படங்களை சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் இவர் ஒரு யுத்திய கையால் இருக்கிறாரு. என்ன அப்படின்னா ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த பாஸ்போர்ட்டில் பேர் சரியில்லை அப்படின்னு அந்த படம் முழுக்கவே போய்க்கே இருக்கும். கடைசியில் பார்த்தா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை கொடுங்க அப்படின்னு அந்த பாஸ்போர்ட் அதிகாரி சொல்லிடுவார் இல்லையா. அந்த மாதிரி இவர் இந்த படத்தை இப்போ தான் பார்த்துருப்பார் போட்டு இருக்கு. பாஸ்போர்ட் எப்படியா வாங்கணும் அப்படின்னு ஒரு திடீர்னு தோணி இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி எபிசோட்லலாம் அண்ணன் பாஸ்போர்ட்டை கொடுக்க மாட்டாங்க, எனக்கு பல வழக்குகள் இருக்குது, எனக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ திடீர்னு ஃபேமிலியில் எல்லாரும் அண்ணி அப்புறம் பசங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி மாலத்தீவு போவோம், தாய்லாந்து போவோம், துபாய் போவோம், மலேசியா போவோம், அங்கெல்லாம் போனால் நல்லாயிருக்கும், ஏன் உள்ளுக்குள்ளேயே சுற்றிக்கிருக்கோம் அப்படின்னு அனுப்பிச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் என்னால் வர முடியாதுன்னு இவரும் அண்ணன் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியாது வேணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க போட்டு இருக்கு. இதனால் கோவப்பட்ட அண்ணன் ஒரு நல்ல வக்கீலை பிடிச்சி பாஸ்போர்ட் வேணும்னு இருக்காரு. நீங்கள் பாஸ்போர்ட்டு தரலன்னு சொல்லாதீங்க, தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுங்கள், எப்படியும் புதுசு கொடுத்தானே ஆகணும் அப்படின்னு ஒரு யுத்தியை ஃபாலோ பண்ணியிருக்காப்புல. இந்த விஷயத்துலேருந்து இந்த யுத்தியை அண்ணன் கையாளுறாரு. இப்போ இவருக்கு பாஸ்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்றதான் கதை. இதில் பின்னாடி இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இனிமேல் டீலிங் எல்லாம் வெளிநாட்டு போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்னொரு கணக்கும் போட்டிருக்க மாதிரி அதை பார்ட் 2ல் காட்டுற மாதிரி சஸ்பென்ஸோடவே இந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு இதில் சிக்கல் என்னென்னா, அண்ணனுக்கு ஒரு ஈகோவும் இருக்குது. கூட சுற்றுற பயலுங்களுக்கெல்லாம் பாஸ்போர்ட் இருக்குது, வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க, நம்மளால் போக முடியலையே, குண்டு சட்டுக்குள்ளே குரு ஓட்டுக்குமே அப்படின்ற ஒரு ஆதங்கமும் இருக்கிற மாதிரி ஒரு சில இடங்களில் இந்த சீனில் பொருத்தி இருக்கிறாங்க. வாய் முழுக்கவே இவருக்கு இந்த படம் முழுக்க விஷமாக தான் இருக்குது. அதனால தான் இந்த படத்துக்கு நல்ல பேர் வச்சுருக்காரு டேரக்டரு, வாயில விஷம். இந்த படத்தெல்லாம் தயவுசெய்து பார்த்துடாதீங்க, பார்த்தாலும் இன்ட்ரோவிலே தெரிச்சு ஓடி போயிருங்க. அடுத்தது நம்ம திரையமன்ஸில் பார்க்க போகிற படம் நேரம் சரியில்லை. இந்த படம் நீங்கள் ரொம்ப நாளாகவே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிற அவங்களோட படம் கொண்டு சொல்லலாம். ஒரு பக்கம் படத்தோட கதாநாயகனாக கூடியவர் கீழே இருக்க எல்லாருக்கும் சொல்லிடுறாரு, நீங்கள் வந்து கட்சி வேலை செய்யுங்க, இது தேவையில்லாத வேலையில் பண்ணாதீங்க, அவங்க வேலையை அவங்களும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் தனியாக ஒரு வேலையை பார்க்க போயிடுறாரு. எல்லோரும் போய்க்கு இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தர் சிக்கல் கொடுத்தா தானே அந்த படம் சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த வகையில் இவர் திருச்சியில் இருக்கிறது இன்னொரு செகண்ட் ஹீரோ. இவர் என்ன செய்கிறாருன்னா, காமராஜர் பற்றி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுறாரு. அதுதான் படம் முழுக்கவே ஆட் ஆஃப் த டாப்பிக்காகவே போய்க்கே இருக்குது. சரி, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, காமராஜர் ஏசியில் தான் தூங்குவார், இல்லைன்னா
அலர்ஜி ஆயிரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி இது உண்மையா அப்படின்னு ஃபேக்ட் செக் பண்ணால் உண்மைதான். இதை வந்து காமராஜர் கூடவே இருக்கிற வைரவ அவரும் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதுலேயும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்புறம் காமராஜரையே ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிற கோவண்ணான்றவர் அவருமே ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் ஏசி வேணும், ஏசியில் தான் தூங்குவார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. குறிப்பாக காந்தி இறந்த நாள் அன்றைக்கி ஒரு 3:30 மணிக்கு ஏசியை போட்டு மருத்துவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதா கோவண்ணா தி இந்து தமிழ் நாளிதழில் ஒரு கட்டுரையாகவே எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பெரிய சர்ச்சையாகி நீங்கள் அசிங்கப்படுத்தி விட்டீங்க அப்படின்னு கூட்டணி கட்சிகள்லாம் எகிற ஒரே டென்ஷனாக படத்தோட ஹீரோ இந்த செகண்ட் ஹீரோ கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பண்ணாதீங்க, தேவையில்லாத வேலையில் மூக்கம் முடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து படத்தில் டெலிட்டட் சீனு, ஃப்யூச்சரில் ஸ்னீக் பிக்காக வர வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வீடு வீடாக போய் ஆள் சேர்ப்பு அந்த விஷயம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் பல சர்ச்சையில் மாட்டிட்டு இப்போ தான் மறுபடியும் ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டு இருக்கிறாரு இந்த ஆவடி இருக்கிற இன்னொரு செகண்ட் ஹீரோ. அவர் ஒரு அம்மாவை போயிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்குறதுக்கு உங்கள் ஒய்ஃப் எங்கே அப்படின்னு கேட்டார். ஒரே நகைச்சுவாக போயிடுச்சு. படத்தில் இது ஒரு நல்ல ஹியூமரை ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இதை சர்ச்சையாக்காமல் ஒரு காமெடியாகவே கொண்டு போய் படத்தை ஸ்மூத்தாகவே முடிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு படத்தோட ஹீரோ ஒரு வரியில் சொல்லிடுறாரு, கழகத்தை மூட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து கொடுத்து நீங்களே இது பண்ணிடாதீங்க, குளிர்காய விட்டுறாதீங்க அப்படின்னு வான் பண்ணிடுறாரு. இந்த இடத்தோட இந்த படம் முடியுது. அடுத்து வேறு யாராவது சர்ச்சையை கிளப்புறாங்களா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். பார்ட் 2லையாவது அமையும் அப்படின்னு பார்ப்போம். இன்னும் 4-5 படங்கள் இருக்குது. ஏற்கனவே 8 நிமிஷம் ஆயிடுச்சுனால மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.